Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 882. ஓபன் பண்ணா நியூஸ் பேப்பர்ல வந்த மேட்டரை பூரா அகைனுவும் அந்த கிசருவும் படிச்சு பார்த்துட்டு கடுப்பானானுங்க. கூடவே கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா லூஃபியா 5th எம்பரர்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்படின்னா இவனுக்கு அது பஞ்சாயத்து தானே. பட் அகைனு கடைசி பைரட் வரைக்கும் கொய்யால நான் வச்சு செய்யாம விட மாட்டேன்பா. 2 வருஷம் ஆனாலும் சரி, 2000 வருஷம் ஆனாலும் சரி, இந்த உலகத்துல பைரட்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது. அவங்கள கம்ப்ளீட்டா நான் அழிச்சே தீருவேன்னு வெறியோட சொல்லுவான். அப்ப நம்ம சென்கோக்குவை காட்டுறாங்க. அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லூஃபி மேல இருந்து வந்தானே, அந்த விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு. என்னன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாரே டோட்டலா அப்ஸ் அண்ட் டவுனா மாறிடுச்சு. வந்தவன் ஏசு நான் உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன்னு ஒயிட் பியர்டு கிட்ட போய் போட்டி போட்டு போனா பாருங்க. அதுதான் லூஃபி கொடுத்த வேற லெவல் தக் மொமெண்ட். போற போக்குல வழியில வர்ற எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டு போனான். எல்லாம் நம்ம ஏச காப்பாத்துறதுக்காக. ஏசுக்கெல்லாம் அந்த டைம் செம ஃபீலிங். ஏன்னா இவனுக்காண்டி உயிரை கொடுக்க இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கேன்னு. அந்த டைம் எல்லாம் ஒயிட் பியர்டே லூஃபியை பார்த்து அசந்து போய் அவரோட கமாண்டர்ஸ் கிட்ட அந்த பொடிப்பையில சாகாம பாத்துங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. சோ இப்படியே கலவரம் பெருசா பூமாயி வெடிச்சுக்கிட்டே போனவன கீழ இருக்க நார்மலான நேவி ஆளுங்க கேப்டன்ஸ் ஆள் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் அடிச்சு தோஸ்டானுங்க. அதனாலதான் அட்மிரல்ஸே களத்துல இறங்கினானுங்க. அதான் அகைனு, சென்கோகு, நம்ம லூஃபியோட தாத்தா கார்ப்னு எல்லாம் இறங்கி வேற லெவல்ல சண்டை. அந்த சண்டையப்ப நம்ம லூஃபி எல்லாம் வேற லெவல்ல காமெடி பண்ணிட்டு இருந்தான்னு வைங்க. அதான் சாவியை யூஸ் பண்ணி ஏச திறந்து விடுறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டானே. ஆனா அதுக்கப்புறம் மிஸ்டர் 3 ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு வழியா ஏச காப்பாத்தி விட்டானுங்க. அவனை கலட்டின அடுத்த செகண்டே அந்த இடத்துல அனல் பறக்கும். ஏன்னா பயதான் நெருப்பாச்சே. லூஃபி அவன் நினைச்ச மாதிரியே அவங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணிட்டான். அப்புறம் சரி ரைட்டு, இதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தும் இல்ல, இனி அவனை காப்பாத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக வேண்டியதான்னு சொல்லி மறுபடியும் சண்டையை வெறித்தனமா போட்டு எஸ்கேப் ஆற காண்டி படாத பாடுபட்டு இருப்பாங்க. பேசாம போகணும்னா போயிருக்கலாம், ஏன்னா தப்பிக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த அக்கைனும் என்ன பண்ணிட்டான், வீம்புக்குன்னே ஏச வெறுப்பேத்தி விட்டு அவனை மறுபடியும் சண்டைக்கு வர மாதிரி இழுத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் தேவையில்லாம நடந்த சண்டையில தான் நம்ம லூஃபி அக்கைனு கையால சாக வேண்டியது. இடையில ஏஸ் பூந்து அவனை காப்பாத்துறன்னு இவன் உயிரை விட்டுட்டான். இப்படி ஒரு சம்பவம் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, இப்ப நேவி ஆளுங்க ஏச போட்டு தள்ளுறதுக்காக இந்த வேர்ல்டுல இருக்க எக்கச்சக்க நேவி ஆளுகளை கூப்பிட்டு மொத்தமா வச்சு சண்டை போட்டானு இல்ல, அதே மாதிரி பைரட்ஸ்களும் பண்ணியிருந்தாங்கன்னா இவனுக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும். ஏன்னா வந்தது பெரிய பைரட்ஸுங்கன்னு சொன்னா ஒயிட் பியர்டோட ஆளுங்க மட்டும்தான். அப்புறம் சில பல ஆளுங்க வந்தானுங்கன்னு வைங்க, பிக் மாமு கைடோலாம் வந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு சம்பவம் அப்படியே தலைகீழ மாதிரி இருக்கும். அது தெரியாம அகைனு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அதுக்கப்புறம் ஸ்பாட்ல ஏசு செத்து போயிட்டான். லூஃபி உறைஞ்சே போயிட்டான். இனி அவனை காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆறதான் அவங்களுக்கு பெரிய டாஸ்கா போயிருச்சு. இந்த சம்பவத்துக்கு இடையில தான் பிளாக் பியர்டு வந்து ஒயிட் பியர்டை போட்டு தள்ளி அவரோட பவரா ஆட்டையை போட்டுக்கிட்டான். ஏசும் ஒயிட் பியர்டும் அந்த வார் நடக்கும் போதே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஷாங்க்ஸ் என்ட்ரி கொடுத்து அவங்க 2 பேர்த்தோட பாடியை கேட்டிருப்பான். ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்கள மரியாதையா அடக்கம் பண்ணும்ல, அதுக்காக. ஷாங்க்ஸா பார்த்தோன்னே கார்ப்புக்கு கடுப்பு உச்சி மண்டை வரைக்கும் பிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா லூஃபி இவனை பார்த்து தான் கெட்டு போயிட்டான்னு சொல்லி அவருக்கு ஒரு நினைப்பு. வந்த ஷாங்க்ஸ் வந்து ஒழுங்கா 2 பேர்த்தோட பாடியும் மரியாதையை ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா நான் இறங்கி அடிப்பேன் அப்படிம்பா. ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப இவனும் இறங்கி சண்டை போட்டான்னா டெஃபினட்டா 2 பக்கமும் இழப்புகள் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுலயும் ஷாங்க்ஸ் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ சென்கோக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அதான் இவங்க நினைச்ச மாதிரி ஏச போட்டு தள்ளிட்டாங்க. போனஸா ஒயிட் பியர்டையும் போட்டு தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு இந்த போரை இங்கேயே முடிச்சுக்கலாம், அவங்க 2 பேர்த்தோட பாடியும் நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் சென்கோக்கு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் கவர்மெண்ட் போஸ்டிங்ல எல்லாம் இருக்க முடியாது. அதனால மனுஷனே ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டாப்ல. சோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாவரு லூஃபி இந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ஒன் பீஸ்னு ஒன்னு இருக்கு இல்லன்னு 2 ஆப்ஷனை வச்சுக்கிட்டு பைரட்ஸுங்க சுத்திட்டு இருந்தானுங்க. ஆனா கடைசியா ஒயிட் பியர்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமில்ல, ஒன் பீஸ்ங்கிறது உண்மை, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாரு. அதனாலேயே இன்னும் எல்லாம் வெறி கொண்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட வார்த்தையை வச்சுதான் இப்ப இருக்க பைரட்ஸுங்க எல்லாருமே பயங்கரமா மேனிபுலேட் ஆகி இன்னும் பைரட்ஸுங்க நிறைய உருவாகி நேவிக்கு குடைச்சல் தான். இந்த நியூ நேவி ஹெட் குவார்ட்டர்ஸை என்னதான் ரீலோகேட் பண்ணியிருந்தாலும் அது ஸ்டில் அந்த ஹோலி லேண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸோட கேட்டை இன்னும் செக்யூர் பண்ணிட்டு தான் இருக்குது. அங்கதானே இப்ப அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் மாங்கா மண்டனுங்க இருக்கானுங்க. சரி, அந்த பழைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தா அந்த பிரான்ச் G1 மாத்திட்டாங்க. இப்ப என்ன லட்சணத்துல இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நடுவுல ஹோலி லேண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸ் ஹெட்லைனோட இந்த பக்கமோ அந்த பக்கமோ 2 நேவி பேஸ். இந்த மரி ஜாய்ஸ்க்கு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அதான் அந்த ரெட் லைன்ல ரெட் போர்ட்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுவுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும். கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பூரா இப்படித்தான் வருவானுங்க. மேல அந்த மரி ஜாய்ஸ்க்கு போறதுக்காக பபிள்ஸை யூஸ் பண்ணி கோண்டலாஸ்னு சொல்லி ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் மேலையும் போய்க்கலாம் கீழேயும் வந்துக்கலாம். எப்படி நல்லா இருக்குது இல்ல. இடையில அத்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க, செத்துருவானுங்களா. சரி, என்ன கன்றாவியோ. அப்ப அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஷிப்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு
ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, கவர்மெண்டோட ரெவரி கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது இல்ல, அதுக்காக ஏகப்பட்ட கிங்குங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஷ்வான் கிங்டம்ல இருந்து ஒரு கிங் வந்திருப்பாரு. அவரோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா செம காமெடியா இருக்குது. எல்லாம் பாத்தீங்கன்னா புடிச்சு வச்ச பொம்மை மாதிரியே இருப்பாங்க. அப்புறம் டஜன் கிங்டம் சேர்ந்த குயின் மோரோலோன் வரும்போதே சரக்கோட்டு தான் வருவா போல, 2 கையிலையும் கிளாஸ் விலங்கிடும். எப்படியா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வருவாங்க. இதுல மாசான என்ட்ரி யார் தெரியுமா கொடுப்பா? யூகோ கிங்டம் சேர்ந்த கிங் நெப்டியூன் தான். கூடவே அவரோட பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்கள பார்த்த உடனே மக்கள் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. அந்த டைம் கார்ப்பு வழக்கம் போல தின்னுகிட்டே, நான் டீப் சீல செத்துருவேன்னு நினைச்சேன், ஆனா சாகலைன்னு சொல்லி இழிச்சுக்கிட்டே வருவாரு. அப்போ ஷிரகோஷியா காட்டுறாங்க, அவ பயந்துகிட்டு உள்ள ஒளிஞ்சுதான் இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வரால, அவளோட அண்ணனுக்கு எல்லாம் வாமா தைரியமா வெளியில வா, நம்ம மரி ஜாய்ஸ்க்கு வந்தாச்சுன்னு வெளியில கூப்பிடுவாங்க. அவ வந்த உடனே அவளை பார்த்துட்டு மக்கள்லாம் பயங்கரமா அவளுக்கு சேர பண்ணுவாங்க. வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த யூகோ கிங்டம் அஃபிலியேட் பண்ணி 200 வருஷம் ஆகுது. வீணா போனவனுங்க இப்பதான் அலோவ் பண்ணிருக்கானுங்க. இப்போ அவங்க ரெவரியா அபிஷியலாவே அட்டன் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? குயின் ஒட்டஹிமே தான். சரி, இப்படி நல்லபடியா அடுத்தடுத்த ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மரி ஜாய்ஸ காட்டுறாங்க. அங்க நம்ம இஷோ ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பானா, அங்கதான் அந்த அரமக்கியும் இருக்கான். அவங்கிட்ட தான் அகைனோ இஷோவை அடிச்சு வெளியே தோர்த்த சொன்னான். அந்த மேட்டர் சொன்ன உடனே இப்ப என்ன என் கூட சண்டை போடணுமான்னு கேட்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் வேண்டான்னு இருவான். என்ன இஷோ கூட சண்டை போட்டா இந்த மரி ஜாய்ஸ்ல பெரிய கலவரம் தானே வரும். என்ன நடக்க போற கான்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவனுங்களால ஏதாச்சும் பஞ்சாயத்துனா காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும். இப்ப நீ எதுக்கு வந்த? இந்த கான்ஃபரன்ஸை காலி பண்ண வந்தியான்னு கேட்டா, இல்ல இந்த சிஸ்டத்தையே நான் மொத்தமா காலி பண்ண வந்தேன். அதாவது 7 வார்லார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது இவனுக்கு சுத்தமா புரியல. வேகா பங்க் இப்ப அதுக்கு தான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அது முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் சொல்லுவான், என்னன்னு தெரியல. ஆனா அது மட்டும் ரெடி ஆயிருச்சுன்னா 7 வார்லார்ட்ஸ் இனிமேட்டு தேவையே இல்லை அப்படின்னா அவனுக்கு கடுப்பாயிருவானுங்களே. இஷோ ஃபுட் நல்லா இருக்குது, நீயும் சாப்பிடுன்னு சொன்னா, ஏதாச்சும் யங் லேடி வந்து ஊட்டி விட்டாங்கன்னா சாப்பிடுவேன், இல்லன்னா வேண்டான்னு இருவான். அது மட்டும் இல்லாம இந்த எடுபட்ட பைய சோறு தின்னு 3 வருஷம் ஆகுதாமா. எதுக்குன்னா எடுத்து திங்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வெள்ளங்கிட்டும். சரி, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.